அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் பிரபு தயாரித்து பிரபு, குஷ்பு, கமல், அமலா, சசிகலா, ராதாரவி மற்றும் பலர் இணைந்து நடித்த வெற்றி விழா திரைப்படம். வாங்க பார்க்கலாம். இது 1989ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியானதுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்னாடி அதற்கு பிறகுன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 1000 படங்களாவது நான் பார்த்திருப்பேன் இன்று வரை என் வாழ்நாள்ல. அந்த 1000 படங்கள்லையும் என்னை ஈர்க்காத ஒரு விஷயம் இந்த படம் ஈர்ந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான், அதாவது எம்.கே. தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இன்னைக்கு விஜய், அஜித் போன்ற பல சூப்பர் ஸ்டார்கள் பல காலகட்டங்கள்ல நடித்த படங்கள்ல எதுலையும் இல்லாத ஒரு புதுமையை இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு இணையா இல்ல ஹீரோவை விட ஒரு படி மேலேயே புத்திசாலித்தனமான ஒரு வில்லனை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுதான் என்னை மிகவும் ஈர்த்தது. இரண்டாவது விஷயம், இந்த படத்தோட திரைக்கதை என்னன்னா படம் தொடங்கின காலத்துல இருந்தே படம் முடியும் வரையிலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியோ ஆச்சரியத்தையோ கொடுத்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் இது. ஏன்னா இந்த படம் வெளியான காலகட்டத்தில் எனக்கு ஒரு 9-10 வயது தான் இருக்கும். அப்போ இந்த படத்தை நான் பார்த்த திரையரங்கே ஒரு மிக புகழ்பெற்ற திரையரங்கம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதல் மல்டிபிளக்ஸ் பன்மாட திரையரங்கம் அப்படின்னு பேர் பெற்ற திருச்சி மாரிஸ் காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த மாரிஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டடத்துல மொத்தம் 5 திரையரங்குகள் இருக்குது. மாரிஸ் 70mm ஏசின்னு ஒன்று, மாரிஸ் மினி, மாரிஸ் மேக்ஸி, மாரிஸ் ராக் அண்ட் மாரிஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு திரையரங்கத்துல தான் இந்த படம் பார்த்தோம். அந்த படம் வெளியான புதுதிலேயே. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி என்னை ஆச்சரியப்படுத்தின பல விஷயங்கள் இருக்குது. படம் தொடங்கின காலத்துல இருந்தே, படம் தொடங்கின உடனே தமிழ்நாடு போலீஸ் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை தேடுவாங்க. ஜிந்தாங்கிற பேருள்ள ஒரு குற்றவாளியை. அந்த பொறுப்பை டிஐஜி நித்யானந்தம்ங்கிற கேரக்டர்ல இருந்து ராதாரவி கிட்ட ஒப்படைப்பாரு டிஜிபி. அந்த ஜிந்தாங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய தாதா, கொள்ளைக்காரன், கொலகாரன், அவன் பண்ணாத அயோக்கியத்தனங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ராதாரவி தானா முன் ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிட்டு போறப்ப திடீர்னு அடுத்த காட்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு அரசியல்வாதி கொலை செய்யப்படுறாரு ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்துல. அந்த கொலைகாரனை தேடி போலீஸ் எல்லாம் அலையிறாங்க. அப்ப போலீஸ் துரத்திட்டு போய் ஒருத்தனை சுட்டு கொல்றாங்க. அதுதான் நம்ம ஹீரோவான கமல். ஸோ ஹீரோவை சுட்டுறாங்க. அவர் எப்படியோ தப்பிச்சு ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற பாக்குறாரு. அந்த ஹெலிகாப்டர்ல அவர் ஏறுறப்போ அந்த நூலெண்ணியே சுட்டுடுறாங்க. ஸோ அப்ப போலீஸ் தேடுற குற்றவாளி கமல் தானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட தான் இந்த படமே நம்மளுக்கு தொடங்குது. அப்படி போறப்ப அவரோட பணம் கோவால அந்த கடல்ல ஒதுங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையில இந்த படத்தோட இரண்டாவது ஹீரோயினான சசிகலா ஒரு முத்து மாலையை கழட்டி வீசிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கரெக்டா அந்த மாலையை கழட்டி வீசுறப்ப இவரோட உடல் தட்டுப்படுது. உடனே அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க டியூட்டி டாக்டராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ் அத்தையான சவுகார் ஜானகி கிட்ட காமிச்சு அவங்க வீட்லயே வச்சு காப்பாத்துறாங்க. ஸோ இது என்ன முத்து மாலை என்னன்னு கேட்குறப்ப அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடியான சமுத்திரங்கிறவன் போட்டது. அவன் எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் அவ கழுத்துல ஒரு முத்து மாலையை போட்டுருவா, அவளை அடையாம விடமாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயந்துட்டு சொல்றப்ப, அப்பேற்பட்டவன் யாரு அந்த சமுத்திரங்கிறவன், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்லி கோவமா கமல் கிளம்புறப்போ, வேண்டாம்ப்பா யாரு என்னன்னே தெரியாம நீ போராடக்கூடாது, அதையும் ஊர் தப்பா பேசும், அதனால நீ இவ்வளவு உரிமையாக்கிட்டு உரிமையில போராடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தயங்குறாரு. ஏன்னா அந்த குண்டடிப்பட்டதுல அவருக்கு அவரோட முந்தைய வாழ்க்கை சுத்தமா மறந்துடுது. தான் என்ன, தன்னோட பேர் என்ன, தான் யாரு, எப்படிப்பட்டவங்கிறதே தெரியாம ஒரு குழப்ப நிலையில தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் தயங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க அவனை சமாதானப்படுத்தி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் அவங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்பதான் மார்கோ மார்கோங்கிற பாட்டு, அந்த பாட்டே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. நிச்சயதார்த்தத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்க இருக்கிறப்ப, நான் இங்கேயே இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னால நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, நான் சென்னைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு மெட்ராஸுக்கு கிளம்பி வர்றாரு. ஸோ கூடவே வந்து ஷெர்லியும் நானும் வர்றேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வர்றாங்க. அப்படி வர்றப்ப வந்து அங்கே ஒரு இசைக்குழுவில் இருக்கிற விஜய் அண்ட் ஜெயாவை மீட் பண்றாங்க. அவங்க தான் பிரபு அண்ட் குஷ்பு. திருமண வரவேற்புல கச்சேரி முடிச்சுட்டு வர்ற வழியில இவங்களை மீட் பண்றாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு தான் யாருன்னே தெரியாம ஒரு கராத்தே ஸ்கூலுக்கெல்லாம் போறாரு. போய் பார்க்குறப்ப வந்துட்டு அங்க இருக்கிற மாஸ்டர் மூலமா தான் இவன் பேர் ஸ்டீஃபன் ராஜ் அப்படிங்கிறதே தெரிய வருது. அப்படி போறப்ப வந்துட்டு தன்னால சுட முடியுமா, தனக்கு சண்டை தெரியுமா தெரியாதா, டிரைவிங் தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒன்னொன்னுமே வந்து அவர் தயங்கி தயங்கி பண்ற ஒவ்வொரு விதத்திலையுமே வந்து கமல் அவரோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து ஒன்னொன்னா அவரோட பேக்ட்ராப் எல்லாம் புலப்பட்டு அவர் இறுதியில ஹீரோவா உருவெடுக்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இந்த படத்தோட மெயின் வில்லனான ஜிந்தாவை காட்டுவாங்க. ஜிந்தாங்கிற கேரக்டர்ல அறிமுகமானவர் தான், அந்த படத்துல அறிமுகமானவர் தான் சலீம் கோஷ் அப்படிங்கிறவர். அதன் பிறகு சின்ன கவுண்டர்ல சக்கர கவுண்டர், திருடா திருடாவில் வந்துட்டு விக்ரம்ன்ற கேரக்டர், அதே மாதிரி சமீபத்தில் வெளியான விஜயோட வேட்டைக்காரன் படத்துல வர்ற வேதநாயகம்ன்ற கேரக்டர், இந்த மாதிரி பல கேரக்டர்ல அவரோட டைலாக் டெலிவரி மாடுலேஷன்லயே மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டி இன்றளவும் புகழ்பெற்று விளங்கி சமீபத்தில் மறைஞ்சும் போயிட்டாரு. ஸோ அவரோட இன்ட்ரோடக்ஷன் அப்பதான் ஆரம்பமாகும். அவரோட இன்ட்ரோடக்ஷன் காட்சியிலேயே வந்துட்டு என்னோட சீட்டுக்கட்டில் 2 ஜோக்கருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்த கூட்டாளிகளையே அடியாள்களையே கொல்றதாகட்டும், அதே மாதிரி வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு போட்டோ எடுத்து அனுப்புவார், இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதைய பார்த்து ஹீரோ அதுல இருக்கிற ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு எங்க என்னன்னு போய் தேடிட்டு இருக்கிறப்ப வந்து ஹீரோவுக்கு முன்னாடியே இவர் போய் அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அடைக்கிறது. அதே மாதிரி டிஐஜி நித்யானந்தம் வீட்டில் இருந்த இவரோட ஆள் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து வெற்றியை சுட்டு கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப வந்துட்டு அவளையும் வந்து முட்டாள் முட்டாள்னு திட்டிட்டு கொள்றது அப்படின்னு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வரையணும் அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான வில்லனை காட்டியிருக்காங்க. அதுதான் நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இது நாள் வரையிலும் நான் பார்த்த படங்கள்லயே மாறுபட்டு இருந்த ஒரு திரைக்கதைன்றது. ஏன்னா வந்து அதற்கு முன்னாடி எம்.ஆர். ராதா, எம்.என். நம்பியார் காலத்துல இருந்து இன்னைக்கு வர்ற வில்லன்கள் வரையிலுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து வில்லனுக்கு உண்டான முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை காட்டுவாங்க, அந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே விடாம ஒரு சிறப்பான திரைக்கதையை அமைச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. திரைக்கதை வசனகர்த்தாவான கே. ராஜேஸ்வர் அண்ட் பிரதாப் போத்தனும். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல படத்தை பற்றி மீண்டும் அடுத்த வாரம் பேசலாம். நன்றி.